Hi friends, இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே மினியேச்சர் கிச்சன் செட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆல்ரெடி கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணாத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த கிவ் அவேயோட வின்னர் நீங்களாகவும் இருக்கலாம். என்னோட இன்னொரு சேனல் யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ்ங்கிற சேனலையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ மினியேச்சர் கிச்சன் செட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஏர் ட்ரை கிளே எடுத்திருக்கேன். இந்த கிளேயில் தான் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சன் செட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சின்னதாக இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து ரவுண்ட் ரெடி பண்ணும்போதே நல்லா கிராக் இல்லாமல் ஒன்று போல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அதை செய்யும்போது எப்படினாலும் அந்த கிராக் வரும். அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் பண்ணும்போது கிராக் இல்லாமல் ரவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பாத்திரம் மாதிரி ரெடி பண்ணியாச்சா. இதில் வந்து கிராக் தெரியுது. இந்த கிராக் வந்து சரி பண்ணுறதுக்கு லைட்டாக நம்ம தண்ணி தொட்டு மேலே வந்து தடவும் போது அந்த கிராக் எல்லாம் சரியாயிடும். ஏன்னா அது வந்து களிமண் மாதிரி தானே இருக்கும். அதனால் நம்ம தண்ணி வச்சு லைட்டாக தடவும் போது அந்த கிராக்கெல்லாம் சரியாகி ஒன்று போல் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிராக் எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து காய வைக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் சரி பண்ணால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, தண்ணி வச்சு கரெக்டாக ஒன்று போல் கிராக்கே இல்லாமல் அழகாக ஃபினிஷிங் வந்து நீட்டாக கொண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு இதுக்கும் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா டம்ளர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம மினியேச்சர் செட்டு வந்து கிளேயில் ரெடி பண்ணும்போது ஃபேன் போடாமல் இதை வந்து செய்யுங்க. ஏன்னா நம்ம ஃபேன் போடும்போது கிளே வந்து வேகமாகவே ட்ரை ஆகும். ஸோ அதனால் நமக்கு கரெக்டான ஷேப்பு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபேன் போடாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கிளே வந்து ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்குமா. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து கரெக்டான ஷேப்புக்கு வந்து செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக டம்ளர் வந்து செஞ்சாச்சு. இந்த டம்ளர் வந்து இந்த அளவுக்கு ஷேப்பாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அடியில் வந்து நமக்கு ஒன்று போல் இருக்கணும். அப்போ தானே டம்ளர் நிற்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இதில் வச்சு நம்ம தேய்க்கும் போது அந்த கிளே வந்து ஒன்று போல் வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த டம்ளர் கீழே வச்சோன்னா நின்றுச்சு. ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் ரெடி பண்ணுறேன். ஸ்பூனுக்கு வந்து ஒன்று போல் இந்த மாதிரி நீளமாக உருட்டிட்டு நம்ம கை விரலோட அச்சை வச்சாலே அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கை விரல் அச்சு வச்சு அந்த ஸ்பூன் வந்து கரெக்டாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்பூன் வந்து ரெடி பண்ணும்போது அதோட கைப்பிடி வந்து நமக்கு எந்த நீளத்துக்கு தேவையோ அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரவுண்ட் எடுத்திருக்கேன். இதில் வந்து தட்டு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதாவது கப் அண்ட் சாசர் ரெடி பண்ண போகிறோம். கீழே இருக்க சாசருக்கு வந்து இந்த மாதிரி சின்ன தட்டாக ரெடி பண்ணுறேன். இதுக்கு வந்து நம்ம ஈக்குவலாக கட் பண்ணுறதுக்கு நம்ம 3D அவுட்லைனர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதோட மூடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். கிளேலாம் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இதில் வந்து இப்போ நான் கட் பண்ண போகிறேன். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஈக்குவலாக நமக்கு ஒன்று போல் அந்த சாசர் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறதே கூட கிளே மாடலிங் டூல்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த சாசருக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரு ரவுண்டு மாதிரி அடியில் அமுங்கின மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல கப்பு கரெக்டாக வைப்போம்ல. ஸோ அதுக்கு வந்து சின்னதாக ஒரு மூடி மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ஸ்கெட்ச் வச்சு யூஸ் பண்ணலாம், பெண்ணோட பின்னாடி இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எதை வேணாலும் யூஸ் பண்ணி சின்னதாக அழகாக அந்த இடத்துல வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம கப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பென்சிலில் இந்த மாதிரி கிளே அப்ளை பண்ணிக்கோங்க. கப் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து கிளே அப்ளை பண்ணி கரெக்டாக அந்த கப்போட ஷேப் வர்ற வரைக்கும் நம்ம அதில் வச்சு அழுத்தி அப்புறம் எடுத்துகிட்டு திருப்பி தண்ணி வச்சு அதை வந்து நம்ம ஃபினிஷிங் நீட்டாக கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், கப் வந்து அழகாக ஒன்று போல் வந்துருச்சு. அடுத்து வந்து அந்த கப்பில் கைப்பிடி வேணும்ல, அதுக்கு வந்து சின்னதாக அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. அதை வந்து பென்சில் மேலே வச்சு அந்த வளைவு சி மாதிரி கரெக்டாக வரணும். ஸோ அதனால் அந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு
இதை வந்து அந்த கப்பில் வந்து வச்சு லைட்டாக தண்ணி மேலேயும் கீழேயும் அந்த 2 எண்ட்லேயும் வச்சிங்கன்னா அது வந்து அந்த கப்போடு நல்லா ஒட்டிக்கும். ஸோ அப்படியே வந்து நம்ம கப் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அழகாக குட்டியாக கப் அண்ட் சாசர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பு ரெடி பண்ண போகிறோம். இந்த அடுப்புக்கும் ஒரு பெரிய சைஸ் உருண்டை மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக இதை வந்து டிசைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுப்பு மாதிரி கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம அடுப்பு ரெடி பண்ணதுக்கப்புறமா இது மேலே வந்து இந்த மாதிரி சின்னதாக 3 உருண்டை வந்து கிளேயில் உருட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி மேலே வச்சு இதை வந்து இதோட நம்ம ஜாயின் பண்ணணும். அடுப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க, மேலே வந்து பாத்திரம் வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் இதை வச்சு லைட்டாக தண்ணி வச்சு நம்ம இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு அந்த 3 இதையுமே நம்ம வந்து அந்த அடுப்போட ஜாயின் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்ம வந்து அழகாக அடுப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அந்த அடுப்பு வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலில் வந்து அந்த பாலோட பாதி பக்கத்துக்கு வர மாதிரி நான் வந்து க்ளே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த பாத்திரத்தோடது வந்து நல்லா கரெக்டாக அந்த அதே வடிவத்தில் வரும். அதுக்காக நான் வந்து இந்த பாலில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணி ஒன்று போல் ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு அப்புறம் அந்த பால் வந்து அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு 2 பக்கமும் கைப்பிடி வச்சு அழகாக வடைச்சட்டி மாதிரி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக வடைச்சட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தடவை அந்த அடுப்பு மேலே வச்சு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறு சைஸில் நம்ம பண்ணிட்டோன்னா அதில் வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒவ்வொரு பாத்திரம் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி அடுப்பு மேலே வைக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா அம்மிக்கல். இது வந்து கையிலே நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். ஆனாலும் அது வந்து ஒன்று போல் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று போல் இருக்கிற எதுலையாச்சும் வச்சு நம்ம தேய்க்கும் போது தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் பிளேட் எடுத்திருக்கேன். நம்ம கீழேயும் வச்சு தேய்க்கலாம். எதுலேயும் நான் ரொம்ப ஒட்டிடாமல் பார்த்து எடுத்தோன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஸோ அதனால் நான் பிளேட்டில் வச்சு பண்ணுறேன். பிளேட்டில் வச்சு கரெக்டாக ஒன்று போல் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த அம்மிக்கல் மேலே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து சின்னதாக கையிலே நம்ம உருட்டி ஒன்று போல் கொண்டு வந்துடலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே பண்ணும்போது கிராக் மட்டும் இல்லாமல் கரெக்டாக பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து இது காஞ்சதுக்கப்புறமும் கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ண போகிறது உரல். ஆட்டு உரல்னு சொல்லுவாங்களே, அது வந்து இந்த மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அது வந்து ரவுண்டாக ரெடி பண்ணிவிட்டு நடுவில் பென்சில் வச்சு இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணுங்கத்தில் அந்த பென்சிலையும் சுற்றி நம்ம அழுத்தும் போது இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் பெருசாக கிடச்சிரும். இல்லைனா நீங்கள் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கூட ஸ்ட்ரைட்டாக ஒரே இதில் வந்து பெருசாக போட்டுடலாம். அடுத்து வந்து இந்த உரலில் வந்து நடுவில் ஆட்டுறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, அதை வந்து ரெடி பண்ணுறோம். அதுக்குமே நம்ம கைட்டே ரோல் பண்ணி ரெடி பண்ணிடலாம். மேலே வந்து சின்னதாக ஒரு சர்க்கிளும் கீழே சின்னதாக ஒரு சர்க்கிளும் வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணி அந்த ஆட்டு உரலில் வந்து ஆட்டுற மாதிரி வச்சுருப்பாங்களா, அதனால் அதே மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன்.
அவ்வளோதான், அழகாக ஆட்டு உரல் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் மாதிரி ஒன்று போல் சரிசமமாக ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இதில் வந்து பென்சில் யூஸ் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம அழுத்தும் போது இது வந்து பணியாரம் பண்ணுறதுக்குலாம் ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக நம்ம பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து கைப்பிடிக்கு நம்ம ஃபஸ்ட்லலாம் செஞ்சோம்ல அதே மாதிரி சின்னதாக உருட்டி அந்த 2 சைடுமே இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக நம்ம கப் அண்ட் சாசரில் வந்து ஒரு தட்டு மாதிரி ரெடி பண்ணோம்ல, அந்த இது மாதிரி ஒரு இது ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போல் நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து அந்த 3D அவுட்லைனர் மூடியை வச்சு இதையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா இது மேலே வந்து சின்னதாக கோன் ஷேப்பில் வந்து குட்டியாக க்ளே வந்து மேலே வச்சு ஒட்டிடுங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மூடியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டில் ஒரு பாத்திரம் பண்ணோம்ல, அந்த பாத்திரத்துக்கு மூடி மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மூடி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச பாத்திரத்துக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த சர்க்கிள் வந்து ரெடி பண்ணி மூடி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளேட் ரெடி பண்ணுறேன். பிளேட் வந்து நார்மலாக நம்ம சாதாரண பிளேட் மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சர்க்கிளாக ரெடி பண்ணிவிட்டு அழுத்தி விட்டு ஒன்று போல் பண்ணாலே நமக்கு வந்து பிளேட் மாதிரி வந்துடும். ஸோ ஈஸியாக நமக்கு வந்து எத்தனை பிளேட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் வந்து ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பென்சில் வச்சு நம்ம அச்சு வைக்கிறோம். அதில் வந்து நம்ம கை விரல் வச்சு அச்சு வச்சோம். இதில் வந்து பென்சில் வச்சு அச்சு வச்சு சின்னதாக ஒரு ஸ்பூன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பெருசு தானே ரெடி பண்ணோம். ஸோ இன்னொன்று சின்னது வேணும் அப்படிங்கிறதுக்காக சின்னதில் வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தோசை கரண்டி ரெடி பண்ண போகிறேன். இதுக்குமே நம்ம முன்னாடி பண்ண மாதிரி ஒன்று போல் ரோல் பண்ணிவிட்டு அந்த எண்டில் மட்டும் தோசை கரண்டியில் வந்து அப்படியே ஒன்று போல் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம கை விரல்கிட்டே அழுத்தி விட்டலாம். அழுத்தி விட்டு கீழே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த பண்ணுறதுலேயே ஆர்வத்தை காட்டினனால வீடியோவில் வந்து கரெக்டாக சென்டரில் வராமல் போயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தோசை கரண்டி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து தோசை சட்டி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேட் எப்படி ரெடி பண்ணோம் அந்த மாதிரி ரெடி பண்ணாலே போதும். அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு கைப்பிடி மட்டும் வைக்கணும். ஸோ நம்ம முன்னாடிலாம் வச்ச மாதிரி சின்னதாக கைப்பிடி வந்து ஒரு பக்கம் மட்டும் நம்ம செட் பண்ணி தண்ணி வச்சு எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங்கும் நீட்டாக கொண்டு வந்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக பானை ரெடி பண்ண போகிறோம். அந்த பானை ரெடி பண்ணுறதுக்குமே இந்த மாதிரி ரவுண்ட் ரெடி பண்ணிவிட்டு அதோட சென்டரில் வந்து நம்ம அழுத்தும் போது மேலே வந்து கொஞ்சமாக எலும்பி வரும். அதை வந்து பானையோட விளிம்பு மாதிரியும் கீழே வந்து பானையோட அடிப்பகுதி மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய பானையாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் க்ளே வந்து காலியாகிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து சின்ன பானையாக தான் செஞ்சுருக்கேன். இவ்வளோ நேரம் நம்ம பண்ண மினியேச்சர் கிச்சன் செட்டில் எனக்கு வந்து பானை தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு கரெக்டான ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பானை செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அப்புறம் செகண்ட் பானை வந்து ஈஸியாக பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரவுண்ட் ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் அழுத்துனீங்களானே போதும், ஓரளவுக்கு நமக்கு பானையோட ஷேப் வந்துடும். மேலே அழுத்துறத வந்து நம்ம பானையோட விளிம்பாகவும் கீழே இருக்கிறத பானையோட அடிப்பகுதியாகவும் செஞ்சோன்னாலே நமக்கு ஓரளவுக்கு பானையோட ஷேப் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பானை ரெடி பண்ணலாம். சென்டரில் வந்து ஓட்டைக்கு வந்து நம்ம பென்சில் யூஸ் பண்ணி அழுத்தும் போது நம்மளால் அந்த க்ளேவை வந்து அடியில் தள்ள முடியும். நம்ம விரல் விட்டு அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீறல் விழுந்துருது. ஸோ அதனால் நான் வந்து பென்சில் யூஸ் பண்ணி அழுத்திட்டேன். இது வந்து சின்ன சைஸ் பானைங்கிறனால நான் பென்சில் யூஸ் பண்ணிட்டேன். நம்ம பெரிய சைஸில் பானை பண்ணோன்னா நம்ம கைட்டே கூட அழுத்தி ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பானையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு பானையும் ரெடி பண்ணிட்டேன். சின்னதாகவே 2 பானையும் ரெடி பண்ணிட்டேன். நம்ம செஞ்ச பாத்திரம் எல்லாமே ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே நிற்கிதான்னு செக் பண்ணிக்கோங்க.
நான் சின்னதாக செஞ்சாலும் பரவாயில்ல, அடுப்பும் சின்னதாக இருந்தனால கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து மினியேச்சர் கிச்சன் செட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அடுத்து வந்து காய வச்சிடலாம். இப்போ செஞ்சது எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே நான் கரண்டி வந்து பெருசாக பண்ணிட்டேன். ஏன்னா லாஸ்ட்டில் பானை வந்து பெருசாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன். லாஸ்ட்டு பானை வந்து சின்னதாக போயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கிளேயில் பண்ணும்போது பானை பெருசாக பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து இமெயில் பண்ணுங்கள். கிவ்அவே வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த கிவ்அவேவோட வின்னர் நீங்களாகவும் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த மினியேச்சர் கிச்சன் செட் வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.